வாங்கிய 20 நாட்களுக்குள் சிமெண்ட் நிறுவனத்திற்கு கிளிஞ்சல்கள் ஏற்றி வந்த லாரி சேஸ் வளைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பதில் வேறு புதிய லாரி கொடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்டவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி சுப்பையா முதலியார்புரத்தைச் சேர்ந்தவர் வெங்கட்ராம். இந்நிலையில் இவர் அம்புஜா சிமெண்ட் நிறுவனத்திற்கு கிளிஞ்சல்கள் ஏற்றி வந்தபோது லாரி சேஸ் வளைந்து இடது பக்கமாக சரிந்துவிட்டது. புது லாரி வாங்கி 20 நாட்களுக்குள் இப்படியானதால் வெங்கட்ராம் அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து வெங்கட்ராம் லாரியை வாங்கிய டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்திடம் லாரியை சரி செய்து தருமாறு ஒப்படைத்துள்ளார். வெங்கட்ராம் இந்த லாரிக்கு ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூரன்ஸ் செய்துள்ளார். சம்பந்தப்பட்ட தூத்துக்குடி டாடா மோட்டார்ஸ் பணியாளர்கள் லாரியை சரி செய்யாமல் இன்று தருகிறேன் நாளை தருகிறேன் என்று இழுத்தடித்துள்ளனர். லாரியை வாங்குவதற்கு கடன் நிறுவனத்திடம் இருந்து பெற்ற தொகைக்கு மாதம் சுமார் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் வெங்கட்ராம் பணம் கட்டி வருகிறார். லாரி விபத்துக்குள்ளாகி 3 மாதங்களுக்கு மேலாகியும் லாரியை பழுது பார்க்காமலும் ஷெட்டிற்குள் விடாமலும் வெயிலிலும் மழையிலும் வைத்துள்ளதால் லாரியின் டயர்கள் மற்றும் இதர பாகங்கள் மிகவும் மோசமாகிவிட்டது. இதனால் மன உளைச்சலடைந்த வெங்கட்ராம் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் இனி அவர்கள் இந்த லாரியை பழுது நீக்கி தந்தாலும் வெயிலிலும் மழையிலும் லாரி கிடந்ததால் மாறி மாறி ரிப்பேர் ஆக வாய்ப்புள்ளது. ஆகவே லாரியை கம்பெனியிடம் ஒப்படைத்து விடுகிறேன் என்றும் இதற்கு பதிலாக வேறு புது லாரி தருமாறும் வெங்கட்ராம் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடில இருந்து பேசுறோம். இந்த டாடா நிறுவன மோட்டார்ஸ்ல இருந்து ஒரு வண்டி ஒன்று 14 வீல் டிப்பர் ஒன்று எடுத்திருந்தோம். சேஸ் செப்டம்பர் மாதம் எடுத்து நான் இப்போ ஃபைனான்ஸ் போடுற அந்த டேட்டுக்குள்ள இவங்க சேஸுக்குள்ள 36,80,000 பணத்தையும் வாங்கிட்டாங்க. வாங்கியுமே எனக்கு தெரியாது, வாங்கின அமௌண்ட்டுமே எனக்கு தெரியாம கம்பெனிலேருந்து HDFC பேங்க்ல இருந்து பேமெண்ட் வாங்கியிருக்காங்க. வாங்கி கரெக்டாக நான் இங்கேருந்து சேஸ் அதுக்கு அடுத்த மாதம் தான் எனக்கு டெலிவரி தராங்க மதுரையில். டெலிவரி எடுத்து 4ஆவது நாள் எனக்கு சேஸுக்கு எடுத்ததுக்கு ஃபைனான்ஸ் அமௌண்ட் 36 லட்சத்துக்கு நான் 1 லட்ச ரூபா டியூ கட்டணும். 1,02,000 ரூபா. அந்த 1,02,000 ரூபா நான் சேஸ் எடுத்து 4ஆவது நாளே எனக்கு பேங்க்குக்கு வந்ததும் தெரியாது. அக்கௌண்ட்டில் பணம் இருந்ததுனால எடுத்துட்டாங்க. இப்போ பேங்க்கில் போய் கேட்டதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் பணத்தை கொடுத்தாச்சு சார். சேஸே நான் 4 நாள் முன்னாடி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு பாடி கட்டணும், கேபின் கட்டணும், அதுக்கு 2 மாதம் வரும். அது உங்களுக்குமே தெரியுதுண்ணே சார். அவங்க தான் சேஸ் ரெடியாக இருக்குன்னு சொன்னாங்க. கமிட்மெண்ட்டுக்கு லெட்டர் கொடுத்துருந்தாங்க. நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் அதுவும் போனால் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்பத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டியூ நான் கட்டியிருக்கேன். வண்டி எடுத்து கரெக்டாக ஒரு 15 நாளில் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிட்டு. ஆக்சிடென்ட் ஆனது 15ஆம் தேதி. நான் டிசம்பர் 15ஆம் தேதி சிஎஸ்ஆர் போட்டு வண்டி இங்கே டோப் பண்ணிக்கு விட்டுருக்கு. இந்த 15லேருந்து இன்னைக்கு டேட் முடியாது 75 நாள் ஆகிட்டு. இன்சூரன்ஸ் அவங்க கரெக்டாக ஒரு 15 நாளில் இந்த அவங்க கம்பெனி ஓன் டைப் இன்சூரன்ஸ், ஓரியண்டல் இன்சூரன்ஸு, அவங்க சேஸு தொட்டி ஜாக்கி எல்லாத்துக்குமே கிளைமிங் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இந்த ஏபிடி நிர்வாகத்திலேருந்து பண்ணணும். ஏபிடி நிர்வாகத்திலேருந்து பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட பேமெண்ட் கிடையாது. நம்ம எப்போ கேட்டாலுமே சார் பில்லிங் அடிச்சிட்டாங்க, இன்னைக்கு அடிச்சிட்டாங்க, நாளைக்கு அடிச்சிட்டாங்க, சேஸ் இன்னைக்கு வந்துருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 75 நாள் என்னை கூட்டிகிட்டே வந்திருக்காங்க. 75 நாளுமே எந்த தகவலுமே கிடையாது. இதுக்கு இடையில நான் 1,02,000 ரூபா நான் டியூ கட்டணும். இன்னும் வர நான் 4 டியூ கையில இருந்து கட்டியிருக்கேன். ஏற்கனவே பாடி பில்டர்ல இருந்து 2 டியூ கட்டியிருக்கு. மொத்தம் 6 டியூ கட்டியிருக்கு. 6 லட்ச ரூபா பணம் கிட்ட கட்டியிருக்கு. இதுக்கு மேல வட்டிக்கு வாங்கி போட்டு ரொம்ப தொழிலே கிடையாது. 20 லட்ச ரூபா பாடி கட்டுங்க, அதையும் நான் வட்டிக்கு வாங்கி தான் போட்டிருக்கேன். அவங்ககிட்ட டெய்லி அவர் மேனேஜர்ட்டையும் சேல்ஸ் மேனேஜர்ட்டையும் டெய்லி கேட்டுட்டு இருக்கோம். எந்த வித ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லை. அவங்ககிட்ட ஜாமானமே இல்லை, சர்வீஸ் எதுவுமே இல்லை. இந்த 2024 வருஷத்துல இந்த மதுரை, திருநெல்வேலி, சென்னை அதுல இருந்து நான் ஒருத்தன் மட்டும்தான் இந்த கம்பெனில 2 சேஸ் எடுத்திருக்கேன். 2024 12 மாசத்துல 2 சேஸ் நான் மட்டும் தான் எடுத்திருக்கேன். வேற எந்த சேஸுமே இந்த கம்பெனில பர்ச்சேஸ் பண்ணல யாருமே. 2வது சேஸ், மொதல் சேஸ் வண்டி ஓடிட்டு இருக்கு. 2வது சேஸ் இந்த வண்டி இப்படி அடிபட்டு கிடக்கு. 75 நாள் ஆகியுமே இவங்க எந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லை. சின்ன ஒரு நட்டு போல்ட்டு கூட அவங்க இன்னும் வர வைக்கல. எனக்கு வர வச்சு இந்த வண்டி இன்னும் நான் என்ன ஆச்சுன்னு கேட்பேன். நான் இன்னைக்கு ரெடி ஆயிரும், நாளைக்கு ரெடி ஆயிரும், அப்படி ரெடி ஆகலை. இந்த வண்டியோட ஃபுல் சென்சார் இதை இந்த வண்டியை பிரித்து 3 மாசமா மழையிலையும் வெயிலையும் போட்டிருக்காங்க. நான் சொல்றேன் கேரேஜில் விடுங்க. இதை ஓடுற வண்டியே இதுல டஸ்ட்ல அடிபட்டு சென்சார் உங்கள்கிட்ட தான் வேலைக்கு வருது. உங்களோட சென்சார் இல்லை. 15 நாள் 10 நாள் வர வண்டியை நிப்பாட்டி வைக்கிறாங்க. ஏற்கனவே நீங்க மறுபடியும் இந்த வண்டியை நான் எடுத்துட்டு போய் நான் ஓட்டச்சில 6 மாசத்துக்கு ஒரு தடவை மறுபடியும் ரிப்பேர் ஆகும். கிட்டத்தட்ட 3 மாசம் இந்த வண்டி நாங்கள் கேரேஜுக்குள்ள நிப்பாட்டுனா அவங்ககிட்ட இடம் இல்லை, இங்கே தான் நிற்கும், ஒன்னாகாது. கம்ப்ளீட்டா அந்த வண்டி ஃப்ரண்ட்ல இருந்து பேக் முடிய ஃபுல்லா சென்சார்.
டயர் 14 டயர் வெயில் மழையில நிக்குது. அந்த டயர் இனிமேல் நான் லோடு போட்டு ஓட்டையும் முடியாது. கேட்டாலும் இல்ல நாங்க எல்லாம் வாரண்டி இருக்கு பண்ணி தரோம். ஆனா வாரண்டி இருக்கு, இவங்க எல்லாமே சும்மா சொல்றாங்க வாரண்டி இருக்கு. நான் வாரண்டிக்கு வண்டியை விட்டாச்சுன்னா 1 மாசம் நின்றுது. அந்த 1 மாசம் ஓட்டாம நான் எப்படி நான் டியூ கட்ட முடியும்? அப்போ நீங்க டியூவை கட்டி விடுங்க. அவங்ககிட்ட நான் ஒரு 4 நாளா பேசிட்டு இருக்கேன். டியூ நீங்க கட்டுங்க, எத்தனை நாள் வண்டி வச்சுக்கோங்க. இதுக்கு மேல இந்த டியூ கட்டுறதுக்கு அந்த வழி கிடையாது. இல்லைன்னா இதுக்கு மேல நான் சாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாவே நான் 4 நாள் முன்னாடி சொல்லிட்டேன். ஒன்னு டியூவை கட்டுங்க, இல்லைன்னா வண்டியை ரிப்பேர் பார்த்தாங்க. இன்சூரன்ஸ் உங்க சொந்த இன்சூரன்ஸ், நீங்க பணம் போட்டு நீங்க பண்ணி தர வேண்டிய விஷயம் இது. ஏன் இவ்வளவு நாள் டிலே ஆகுதுன்னு கேட்டதுக்கு எனக்கு சேஸ் இல்ல, எல்லாமே சேஸ் எல்லாமே அவங்க கம்பெனில இருக்கு, இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணல, இவங்ககிட்ட பணம் கிடையாது, பர்ச்சேஸ் பண்ணல. 3 மாசம் பர்ச்சேஸ் பண்ணாம இவங்க அப்படியே எங்கிட்ட பணம் இல்லைன்னே அவங்களுக்குள்ளே பேசிட்டு எங்களுக்கு தெரியல. இது ஒரு 4 நாள் முன்னக்கூட்டி தான் கம்பெனியில் ஒரு ஸ்டாப் வச்சு தான் எங்களுக்கு தெரியும். சார் உண்மையான ரீசன் இதுதான், கம்பெனிக்காரங்க இன்னும் வேற பர்ச்சேஸ் பண்ணல, பேமெண்ட் பில்லிங் அடிச்சாதான் உங்களுக்கு சேஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வண்டியை வச்சு இனிமேல் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. இந்த வண்டியை நான் அவங்ககிட்டயே கொடுத்துட்டேன். இனிமேல் இந்த வண்டி எனக்கு வேண்டாம், இதை நீங்க எனக்கு வச்சுக்கிட்டு எனக்கு மறுபடியும் ஒரு புது சேஸ் எனக்கு கொடுங்க. இதை வச்சு நான் மறுபடியும் நான் ஓட்ட முடியாது. நீங்க ரிப்பேர் பார்த்து கொடுத்தாலுமே என்னால் ஓட்ட முடியாது. நான் மறுபடியும் வந்து சின்ன சின்ன ரிப்பேரா வரக்கத்துல உங்ககிட்ட தான் நான் வரணும். உங்ககிட்ட வந்தாலே 1 மாசம் வண்டியை நிப்பாட்டி வச்சுறாங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க எதுவுமே காதுல வாங்குற மாதிரி இல்லை. நான் நீதிமன்றத்திலேயே வழக்கு இன்னைக்கு தொடரப்பட்டிருக்கு. இவங்களுக்கு எதிர்த்து டாடா மோட்டார்ஸ் மற்றும் ஏபிடி நிர்வாகம் ரெண்டையும் ஃபோர்ஜர் பண்ணி தான் லாரி வித்துட்டாங்க. இன்சூரன்ஸ்காரங்க இது ஓர் இண்டியன் இன்சூரன்ஸ், இது அவங்க டைஅப் இன்சூரன்ஸ் தான். இன்சூரன்ஸ் கம்பெனியும் எங்களுக்கு வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணலை. எதுக்கு நீங்க இவளுக்கு டிலே பண்றாங்க 2 மாசம்? நான் அப்ரூவல் கொடுத்து 20 நாள் ஆயிட்டு, வண்டி எதுக்கு நீங்க 75 நாள் வண்டி நிப்பாட்டியிருக்காங்க? யாருமே இதுவரை வந்து இந்த வண்டிக்கிட்ட வந்து டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துல இருந்து மேலதிகாரி யாரும் வந்து பார்க்கல. ஏபிடியில் மேலதிகாரி யாரும் வந்து பார்க்கல. யார்கிட்ட கேட்டாலும் சேஸ், நான் மேனேஜர் போய் சொல்றாரு சேஸ் பில்டிங் நாங்கள் அடிச்சிட்டோம். அப்போ பில்லிங் காப்பி நாங்கள் கேட்குறோம், நீங்க பில்லிங் காப்பி கொடுங்க. அப்போ நான் இவ்வளவு முதல் போட்டிருக்கேன், 60 லட்ச ரூபா முதல் போட்டிருக்கேன். நான் 60 லட்ச ரூபா ரோட்ல போட்டு உட்காந்துருக்கேன். நான் எத்தனை மாசம் நான் டியூ கட்ட முடியும் என் கையில இருந்து? நான் அதை வித்து இதை வித்து நான் ஒவ்வொரு மாசமா நான் டியூவை கட்ட வண்டியை நீங்க வச்சுக்கிடுவாங்க. நான் இப்படியே நான் எத்தனை மாசம் காலம் தட்ட முடியும்? ரொம்ப இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல தான் நான் வந்து சரி இதுக்கு மேல இது வாழ முடியாது, இந்த வண்டியை வச்சு என்னால வாழ முடியாது, இந்த வண்டி நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட வந்து கொடுத்தோம். அவங்க இல்ல நாங்க வேலை பார்த்து தரோம், அதையும் தேதியும் சொல்ல மாட்டேங்காங்க. சேஸ் என்னைக்கு வருது, எப்போ வருது, எந்த பேர் பார்ட்ஸ் வருது எதுவுமே தெரியாது. இவங்க உள்ள சர்வீஸ்ல ஆட்களும் கிடையாது. ஒரு வண்டியில ஒரு 10 வண்டி சேல்ஸுக்கு வண்டி சர்வீஸ்க்கு நிக்குதுன்னா அது லேப்டாப்பே மொத்தத்தில் 2 லேப்டாப் வச்சிருக்காங்க. சென்சார்னால இப்போ கம்ப்ளீட்டா எல்லா வண்டிக்கும் லேப்டாப் போடணும். அதுல ஒரு லேப்டாப் வெளியே போயிருது. ஒரு லேப்டாப் வச்சு அவங்க வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி போட முடியும்? ஒரு சென்சார் அந்த ரீட் பண்ணா ஒரு லேப்டாப் 2 மணி நேரம் ரீட் பண்ணணும். அப்போ ஒரு நாளைக்கு அவங்க 2 வண்டி தான் சர்வீஸே பண்றாங்க. நான் கிட்டத்தட்ட நாங்க ஒரு வருஷமா டாடா மோட்டார்ஸ்ல வந்து வண்டியை நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஒஸ்டா இருக்கு சர்வீஸே கிடையாதுங்க. இது போக உங்க அந்த சேஸே வந்து லாரி ஓனர்கிட்ட போய் சொல்லி தான் கையிலேயே கொடுக்குறாங்க. இதுக்கு அந்த மோட்டர்ஸ் அவங்க டாடா நிறுவனத்தை அந்த மோட்டரே நிப்பாட்டிடுச்சுன்னா மக்களாட்டும் நல்லா இருப்பாங்க, லாரி ஓனர் உண்மையிலே நல்லா இருப்பாங்க. இவங்க டாடா நிறுவனத்தின் என் பேர் பாரத்.